சார் நான் வந்து வீரப்பனூர் பஞ்சாயத்து சேர்ந்த வார்டு உறுப்பினர். பர்கூர், அரசுவள்ளி, எட்டிமதுரைக்கு 3 சேர்ந்த வார்டு உறுப்பினர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரசுவள்ளி பள்ளியில் வந்து 400, 500 பசங்கள் இருக்கிறாங்க. குடிக்க தண்ணி வசதி இல்லை. குடிக்கிறதுக்கு கிணத்துல பார்த்தோன்னா, காலையில் போய் பார்த்தோன்னா ஒரு கிணத்துல 50 பசங்க 60 பசங்கிறாங்க. நான் போகாதோளு நானும் பார்ப்போம். ஏன்னா அங்கெல்லாம்ங்கிறீங்க, யார் தவறி என்ன போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் பேசுவோம். ஸ்கூலில் வந்து பார்ப்போம் அடிக்கடிக்கு. அந்த குக்கருங்க இதெல்லாம் வந்து செய்கிறாங்களா அவங்களாம் வந்து கவனிப்போம் வாரத்தில் ஒரு முறை. வியாபாரத்தெல்லாம் வந்து இங்கேயே கொட்டி வைக்கிறீங்க, பசங்களுக்கு எல்லா நோயெல்லாம் வரும், திடீர்னு வயிற்றுப்போக்கு வரும், ஒரு கால்ற மாதிரி ஏற்படும். இதெல்லாம் சுத்தம் அந்த பக்கம் இது சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, பண்ண மாட்டாங்க. இப்போ பார்க்க போனால் அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குதுங்க. 400 பசங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்க, சின்ன குழந்தைங்க கூட 6 வயசு குழந்தைங்க கூட கொண்டு கொடுறாங்க. அந்த 6 வயசு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குதுங்க. எல்லாம் எங்கே படுக்குதுங்க, என்ன பண்ணுதுங்களும் தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு வாரமே, இப்போ ஒரு 8 நாளில் பசங்களுக்கு வந்து சில பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எல்லாம் கூட்டின்னு போயிட்டாங்க. நோயெல்லாம் வந்து வயிற்று வலி வருது, பேதி ஆகுது அப்படின்றதுக்காக எல்லாம் கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ வந்து அது பராமரிக்கணும். மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து இன்னொரு பில்டிங் நல்லா பெருசாக கட்டி கொடுத்து பசங்களை வந்து தனிமைப்படுத்தணும். பசங்களை தனிமைப்படுத்தி பசங்களுக்கு வந்து பாதுகாப்பாக ஸ்கூலில் வாத்தியாருங்க எல்லாம் பாதுகாப்பாக அதுங்களுக்கு வந்து செயல் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து காட்டு பகுதியில் ஸ்கூல் கட்டிக்கிறாங்க. அங்கேயும் போனால் காட்டு பக்கம் போவோங்க, அதுவும் பார்க்கணும். பசங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசுவள்ளி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம்கள் அடைஞ்சு கிடக்குதுங்க. துணியை அதே இடத்துல, படுக்க போகிறதும் அதுலேயே, எல்லாமே அதில் தான் இருக்குதுங்க. அதனால வந்து அது மேல் இடத்துல வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வந்து எங்களுக்கு வந்து பெரிய பில்டிங் பண்ணி பசங்களை வந்து சேமப்படுத்தணும். பெரிய பில்டிங் வேணும், எங்களுக்கு நல்லா வசதி வேணும் பசங்களுக்கு. எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா எங்கள் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நன்றி நல்லா இருக்கும். எங்களுக்கு எந்த மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், மீதி நமக்கு சேர்ந்த எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தல் அதிகாரி இருக்கட்டும், நம்ம தலைவராக இருக்கட்டும், பிடி ஆஃபீஸராக இருக்கட்டும், இன்ஜினியருங்க யார் இருந்தாலும் எங்களுக்கு நல்லதை கோரிக்கை செஞ்சு எங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு சரி 350 புள்ள பிடிக்கிறாங்களே, எத்தனை வாத்தியாருங்க? இந்த வாத்தியாருங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க பக்கத்தில். மீதியெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வீட்டை போயிடுறாங்க. அந்த ஆக்கிற செம்பிளுக்காரங்களும் வாட்ச்மேனு கூட சரியாக நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அவங்க மட்டும் தான் கிடக்கணும். பசங்க மட்டும் அஞ்சு கிடக்குதுங்க. கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால வந்து அவங்க எல்லாம் செயல் பண்ணணும். செயல் பண்ணி பாத்ரூம் வசதிலாம் எப்படி இருக்கு? அத்தனை பசங்களுக்கு எத்தனை பாத்ரூம் இருக்குது? பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே வந்து ஒரே ஒரு 2, 3, 4 தான் இருக்குது. அதில் 4 பார்த்தீங்கன்னாக்கா 400 பசங்க குடிக்க முடியல. அது வெளியில் போகுதுங்க ஆம்பளை பசங்க. அது 8 வயசு 9 பசங்களாம் வயசு பசங்களெல்லாம் கிணத்துல வந்து கீழே கிணத்துல குதிக்கிறாங்க. அது கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி 30 அடி தண்ணிக்கும். அந்த தண்ணியில் எந்த பசங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அதனால வந்து அது யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது, யாரும் அது வந்து பார்க்கறதும் கிடையாது. அந்த பசங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்கறது கிடையாது. அதனால வந்து பக்கத்தில் ஏறிக்குது, அதுவும் கண்ட்ரோலில் பார்க்கறதில்ல வாத்தியாருங்க கூட போகிறதில்ல பசங்க கூட. அதனால வந்து வாத்தியார் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வந்து கிளீனாக பசங்களுக்கு செயல் பண்ணணும். பாத்ரூம் வந்து சுத்தம் இல்லை, பசங்களுக்கு பத்தாத இடம் அடைஞ்சு கிடக்குறாங்க. வேறு பில்டிங் கட்டி ஒழுங்காக வச்சுக்கணும்னு சொல்லுங்கள். வேறு பில்டிங் கட்டி பசங்களை அங்கே வெளியே எடுத்து பாதி பசங்களை அங்கே வெளியே எடுத்து அதை பாதுகாப்பாக அதுங்களை வந்து வச்சுக்கணும். அதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இதுக்கு முன்னாடி சார் நான் அரசுவள்ளி ஸ்கூலில் படித்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா க்ளீனாக இருந்துச்சு. இப்போ நிறையா பசங்க ஆகி போச்சதுனால க்ளீன் இல்லை, அங்கங்கே சுத்தபத்தமாக இல்லை, சாப்பாடு சரியாக செய்யறது இல்லை. எங்கள் அக்கா வீட்டு பசங்க அங்கே தான் படிக்குதுங்க. அதனால் அவங்க வந்து வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரே சரியாக பாத்ரூம் இல்லை, குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஹாஸ்டல் பசங்களெல்லாம் வெளியே கிணத்துல குதிக்குதுங்க, அதில் குதிக்குதுங்க, எங்கேயும் இப்போ பிரச்சனையாக இருக்குதுங்க. ஸ்கூல் படிக்கிறதுக்கு வேறு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கன்னு எங்கள் அக்கா வீட்டு பொண்ணு கேட்குது சார். அதுதான் என்ன இந்த ஸ்கூலு என்ன முடிவு எடுக்குதுன்னு என்னன்னு சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்கூல் என்ன ஆச்சு? பசங்களாம் அதை உடச்சிருக்காங்க. பசங்களெல்லாம் சிக்கன் எங்கள் அக்கா வீட்டு பொண்ணு வந்து சொல்லு சார், இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டு இதுக்கு முன்னாடி சிக்கனெல்லாம் நல்லா வந்துச்சு, இது இப்போ சிக்கன் சாப்பிட்டு எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் எல்லாம் பேதி வாந்தி எடுக்குது. எல்லாம் நேற்றுக்குன்னும் வீரப்பனூரில் பார்த்தேன் 2 பசங்க அரசுவள்ளி பசங்க ரொம்ப முடியாத வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தாங்க. வாந்தி பேதி மயக்கமாக இருக்குன்ட்டு வீரப்பனூர் ஹாஸ்பிட்டலில். வாத்தியாரே 2 வாத்தியார் தான் இருக்காங்க, சரியாக கற்றுத்தர மாட்டேன்றாங்களாம். பசங்க ஜாஸ்தியாக இருக்குது, வாத்தியார் கம்மியாக இருக்காங்க, சரியாக சப்ளை ஆகலை. அங்கே எங்கே 1வது கிளாஸு அது ஒரு பீரியடு கற்றுத்தரதுனால முடியல, படிக்க முடியல. அதனால் வாத்தியார் ஜாஸ்தியாக வேணும். படுக்கிற ரூம்பு, கிளாஸு, படிக்கிறது எல்லாம் ஒரே ரூம்பு. அதுக்கு ஹாஸ்டலில் தனியாக இருக்கணும், ஸ்கூலில் தனியாக இருக்கணும். பாத்ரூமெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் சார். எல்லாம் ஸ்கூல் பசங்க மற்ற வெளியே வந்து நாஸ்தி பண்ணுறதுங்க, வீடுகளே சுற்றி எல்லா அரசுவள்ளி பசங்களெல்லாம் ஏரி ஃபுல்லாக நாசம்.
நல்லா கிணறு அதுக்கு நல்லா கிணத்துலலாம் வந்து குதிக்குதுங்க. கிணத்துல குச்சி எதனா பசங்களுக்கு எதனா ஆயிடுச்சானா கிணத்துக்கு அதான் பதில் சொன்னியா எங்கள் பசங்களை விட்டேன்னு டீச்சர் வந்து கேட்குவாங்க. அதனால் எல்லாம் ஸ்கூல்லேயே எல்லாம் முடிச்சிடணும். ஸ்கூலில் மொத்தம் 300 பேர் படிக்கிறாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டீங்க, என்ன நடந்துச்சு? அன்றைக்கி கறிக்குழம்பு சாப்பிட்டாங்க சார். கறிக்குழம்பு சாப்பிட்ட அன்றைக்கி வந்து எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாமாச்சு? மறுநாள் தெரியல சார். நான் கிளாஸில் இருந்ததுக்காகவும் பசங்க மிஸ் அனுப்புனாங்க, தெரியல அவ்வளோ. கிளாஸில் இருந்ததுக்காகவும் அவ்வளோ தெரியல எத்தனை பேர் அனுப்புனாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்லாம் போதும் இடம் பத்துதா? பத்தலையும் சார். பில்டிங் கேட்டுக்கிறாங்க, கட்டணம் கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பில்டிங் கேட்டுக்காக ஒவ்வொரு கிளாஸில் எவ்வளோ பசங்க படிக்கிறீங்க? ஒரு கிளாஸ்லாம் 25 பேர் இன்னும் படித்தாங்க. அதிலே தங்கி அதிலே படுத்துக்கிறீங்களா?